Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு எம்டன் வரேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா A to Z வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமான இன்டிமேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நேற்றுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம். சரியா, எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எப்போ க்ளோஸ் ஆகுது, நமக்கு எப்போ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதாவது நாளைக்கு நம்ம வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது ஃபுல் டெமோவே நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஆனா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயமே நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து விண்ணப்பம் பண்றதுக்கு என்ன சொல்றீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம முதல் ரெடி பண்ணி அதாவது ஒரு சாஃப்ட் காப்பி நம்ம வைக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதாவது அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல் டெமோ இப்போ நம்ம என்ன சூப்பரா பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து இந்த TNEA கவுன்சிலிங்ல முதல்ல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். நேத்து தான் பார்த்தோம், நோட்டிபிகேஷன் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடிங். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம். ஓகேவா? சர்டிஃபிகேட் அப்லோடிங் வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்கான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது இப்போ இருந்தே நீங்க என்ன பண்ணணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு இண்டிவிஜுவலா ஒரு மொபைல் நம்பர் நமக்கு வேணும். ஓகேவா? அது வந்து உங்க ஃபாதரோ இல்ல மதரோ அவங்களோட மொபைல் நம்பர் அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவலா மொபைல் நம்பர் வேணும். இந்த மொபைல் நம்பரை நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒரு மொபைல் நம்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பாத்தீங்களா, உங்க ஆதார் கார்டோட இந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க ஃபாதரோ மதரோ அவங்களோட மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெயில் ஐடி. சரியா, மெயில் ஐடி கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். மெயில் ஐடி வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி என்ன வேணும். ஏன் ஆக்டிவா இருக்க மெயில் ஐடி அப்படின்னா பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா அப்டேட்டுமே OTP வரதுல இருந்து இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே நமக்கு வந்து மெயில தான் முக்கியமா நமக்கு வந்து வரும். ஓகேவா? நீங்க எந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலும், இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, எந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலும் இந்த விஷயங்கள் வந்து அவசியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சரியா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ரொம்ப அவசியமானது. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 4ல இருந்து ஒரு 10 போட்டோ எப்பயுமே உங்க கையில பர்ஸ்ல எப்பயுமே வச்சுக்கணும். ஏன்னா இனிமேல் நீங்க வந்து காலேஜ் போறீங்களோ இல்ல காலேஜ் வந்து விசிட் பண்ண போறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து அவசியம். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர். சரியா, நீங்க சிக்னேச்சர் போறீங்கல்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப அவசியமானது. அப்ப ஏற்கனவே நான் வந்து இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ போடுறேன். அதாவது உங்க மொபைல்லே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணலாம், எப்படி வந்து ஸ்கேன் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். சப்போஸ் அதை நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நீங்க மொபைல்லே சில ஆப்ஸ் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மொபைல்ல என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அதாவது இதை எடிட் பண்ணி இந்த கேபிக்குள்ள கொண்டு வருது. சரியா, ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கேபிக்குள்ள கொண்டு வரணும். அதை பத்தினா நம்ம டீட்டெயிலா சொல்லலாம். சரியா, அப்ப அந்த கேபிக்குள்ள எப்படி கொண்டு வருது எல்லாமே நம்ம டீட்டெயிலா வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. அடுத்து வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியமானது, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ரிசல்ட் வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட், இது வந்து 10th ஓட ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஓகேவா? ஆனா 12th வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ரிசல்ட் வந்த பின்னாடி இந்த மாதிரி தான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது பேர் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. 12th ஓட இந்த இடத்துல HM ஓட சீல் வந்து வச்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க என்ன வச்சுக்கணும், அதை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதை பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்களேன், இந்த மாதிரி பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை புதுசா இந்த மாதிரி ஒரு QR கோட் இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாத்தணும். சரியா, QR கோட் இங்க இருக்கு பாத்தீங்களா, QR கோட் இருக்கிற மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா மாத்தணும். இது வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்தணும். அதை பாத்துக்கங்க. ஓகேவா? இதையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு அவசியமானது அப்படின்னா நீங்க வந்து மேபி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அதே மாதிரி SC SCA ST இந்த கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்ப அந்த ஸ்காலர்ஷிப்ல இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியம். உங்களோட இன்கம் வந்து 2.5 lakh இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நினைச்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அப்ப அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது உங்க அப்பா பேர் தான் இன்கம் சர்டிஃபிகேட், அதுல உங்க பேரை மென்ஷன் பண்ணி என்ன பாத்தீங்கன்னா வாங்கணும். அதையும் வாங்கி வச்சுக்கலாம், இப்பே பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அதாவது 12th TC உங்களுக்கு கொடுத்த பின்னாடி ரிசல்ட் எல்லாம் வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து 12th TC வந்து கொடுப்பாங்க. அந்த டைம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அவசியமானது. ஓகேவா? இப்போ நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி அதாவது இமேஜ் ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணணும். இல்ல PDF ஃபார்மேட்ல கூட கன்வெர்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கூகுள் டிரைவோ இல்ல வந்து ஜிமெயில் நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா ஜிமெயில்ல தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் சொல்லி என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்போ காலேஜ்லாம் ஹாஸ்டல் போறீங்க அப்படின்னாலும் சரி எங்க போனாலும் நீங்க இதெல்லாம் எடுத்து அப்படியே உடனே நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா பிரிண்ட் அவுட் போட்டு, ஏன்னா ஜெராக்ஸ் காப்பி எங்க போனாலும் கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் டெமோ வீடியோ பார்க்க போறோம். எப்படி நம்ம உள்ள போய் எந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டெமோ வீடியோ இப்போ நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க.
போயிட்டு TNEA 2026 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா, இதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பயுமே கொடுத்து வச்சுருப்பீங்க. சரியா, நான் இமேஜ் கொடுத்தனா அப்படி வருது. ஆல்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சரியா, இந்த பேஜ் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு கார்னர்ல மேல லாகின் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாகின் எப்போ அப்படின்னா அதாவது பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பின்னாடி தான் நம்ம வந்து லாகின்குள்ள போகணும். இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க கீழே ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணணும். ஒருவேளை நீங்க BArc வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளிக் ஹியர் ஃபார் BArc ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ள போகலாம். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன், அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஓகேவா, நம்ம ஏற்கனவே ஸ்டேஜ் வந்து பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போக முடியும். அப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். விண்ணப்பதாரரின் பெயர், சரியா, உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன மாதிரியான பேர் இருக்கோ அதை இங்கே கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இண்டிவிஜுவல் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும் சொல்லியிருந்தேன், மொபைல் நம்பரை டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, சரியா, அதுக்கப்புறம் மெயில் ஐடியை ரெண்டு டைம் நம்ம என்ன சொல்றதா டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், சரியா, 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதான் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது நீங்க வந்து +1 வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இங்க சொல்லணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TNHSCன்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் CBSE இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும் CBSE, இல்லை வந்து நீங்கள் ICSE சிலபஸ் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம சொல்லும் போது நீங்கள் வந்து இது மெயிலோட பாஸ்வேர்டு கிடையாது, நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணணும். புதுசாக எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பாஸ்வேர்டு வந்து மினிமம் வந்து 6 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா அதாவது should contains அட்லீஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 ஆல்பபெட், சரியா, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஒன்று இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்னோட நேம் வந்து வின்சென்ட் தானே, அப்போ வின்சென்ட் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா கேப்சர் ரேட்ல கொடுத்துடலாம். உங்க பேர் வந்து ராமுன்னு இருந்துச்சுன்னா ஆரை வந்து கேப்சர் ரேட்ல கொடுத்துட்டு சரியா அட்டு போட்டுருங்க, அட்டு போட்டு 2006, சரியா, இல்ல அட்டு போட்டு நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2007 இந்த மாதிரி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு இயர் கூட நீங்க கொடுக்கலாம், 2026 இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய இயர் கூட நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ பாஸ்வேர்டு நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு திரும்ப பாஸ்வேர்டை 2வது டைம் நம்ம டைப் பண்ணிட்டு சேவ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு OTP வரும். OTP வந்து 2 இடத்துல நமக்கு வரும். 2 இடத்துல எப்படி வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். இல்ல சார் எனக்கு மொபைல் நம்பர்ல வரல அப்படின்னா நீங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, சரியா, அந்த மெயில் ஐடிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு OTP வரவே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரீசெண்ட் OTP இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்ட் OTP உங்களுக்கு வந்துடும், சரியா. திரும்ப நீங்க OTP நீங்க டைப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் வந்து பாஸ்வேர்டு மாத்துறீங்களோ இல்லை எப்பெல்லாம் நீங்க உள்ள போறீங்களோ அப்பெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த OTP வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் இண்டிவிஜுவல் மொபைல் நம்பரும் ஆக்டிவா இருக்கக்கூடிய மெயில் ஐடி நமக்கு அவசியம். ஓகேவா, OTP போட்டாச்சா, போட்ட பின்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு கார்னர்ல இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல உள்ள வந்து ரைட் சைடு கார்னர்ல லாகின், இப்போதான் நம்ம என்ன பண்ணணும் லாகின் நம்ம கொடுக்கணும், சரியா. இப்போ இந்த லாகின்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை நீங்க டைப் பண்ணணும். as well as இங்க நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா, நீங்க புதுசா கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் இங்க போடணும். அதை விட்டுட்டு உங்க மெயிலுக்கு நீங்க ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்க, அதை போடக்கூடாது. புதுசா நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு நீங்க போட்டணும். போட்டுட்டு நீங்க லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ எத்தனை ஸ்டேஜ் நம்ம கடந்து முடிக்கணும், ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா நீங்க மொத்தமா 8 ஸ்டேஜ் நீங்க கடக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோ, சரி, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடி, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, சரியா. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் என்னன்னா அகடமிக் இன்ஃபோ, சிக்ஸ்த் ஒன் வந்து ப்ரிவியூ வந்துடும், சரியா, எல்லாமே போட்ட ப்ரிவியூ வந்துடும். செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ், எயித் ஒன் வந்து ஜென்ரேட் ரிப்போர்ட். ஓகேவா, மொத்தம் 8 ஸ்டேஜ் நம்ம வந்து கடக்கணும், அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபோல ஏற்கனவே நம்ம வந்து விண்ணப்பதாரின் பெயர் வந்து ஏற்கனவே டைப் பண்ணீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து ஆப்ஷனல் தான், ஆதார் கார்டு நம்பர் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பிறந்தீங்க, சரியா,
அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல நீங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதாவது சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பாலினம், மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டங் சரியா, தமிழா என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்கணும், அதாவது தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி. அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு ஏதாவது நீங்கள் இருக்கிறது வேறு பிளேஸில் இருக்கணும், ஆனால் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சேம் அஸ் தி கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே டைப் பண்ணது கீழே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி என்ன, இந்தியன். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்டான்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிலிஜியன் என்ன, உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டியோட உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத, உட்பிரிவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உட்பிரிவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு சரியா, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் தி ஃபாதர் சாரி நேம் ஆஃப் தி ஃபாதர் வந்து கொடுக்கணும், நேம் ஆஃப் தி மதர். அதுக்கப்புறம் எந்த தாலுக் சரியா, எந்த தாலுக்கான்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சரியா, அதாவது பின்கோடு வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது உங்கள் பேரண்ட்டோட இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மதரோட ஃபோன் நம்பரும் இங்கே கொடுக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் சொந்த மாவட்டம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஓகேவா. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சரியா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லும் போது உங்களுக்கு சப்போஸ் இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, நீங்கள் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் வந்து டிசபிள் பர்சன் கிடையாது அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நோ நோ நோன்னு கொடுத்துடணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மேனா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நோ. செகண்ட் ஒன் பாருங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நோ சரியா. தேர்ட் ஒன்று பாருங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனான்னு கேட்டிருக்காங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம் ஓகேவா. ஒருவேளை டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா என்ன டைப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு கீழே இருக்க எல்லாமே சரியா, மாற்றுத்திறனாளியின் தனித்துவ அடையாள அட்டை எண் சரியா, அதை கொடுக்கணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டிஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து எல்லா பேருமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஎஃப்சி சென்டர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது வந்து எல்லா பேருமே எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து சென்னைக்கு போக முடியாது, சென்னையில் கிண்டிக்கு போக முடியாது. அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு டிஎஃப்சி சென்டர் வந்து கொடுப்பாங்க, ஒரு காலேஜ் வந்து கொடுப்பாங்க. அந்த காலேஜை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்து என்னன்னு சொல்லி போட்டுருங்க, அது ரொம்ப முக்கியம் ஓகேவா. இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு இயருக்கு, ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 2025 நீங்கள் ஸ்டேட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட். அதை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், ஜோனல் அதெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. அப்போ அதாவது ஒரு இயரில் எது ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதுமானது ஓகேவா. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்த பின்னாடி சேவ் அண்ட் கன்டினியூ நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ. ஸ்காலர்ஷிப் இன்ஃபோன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா பேரண்ட்டோட ஆக்குபேஷன் நம்ம கொடுக்கணும், பேரண்ட் வந்து என்ன வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கண்டிப்பாக 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எஸ்ஸா நோவான்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர், ஆண்டு வருமான சான்றிதழ் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் எந்த பிரச்சனையும் ஆக போகிறதில்ல, நோ கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் எலிஜிபிள் அப்படின்னு இருக்கிறப்ப உங்களுக்கு 2 ஸ்காலர்ஷிப்புமே வந்துடும் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து 25,000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60,000 ரூபாயும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல. இது ரெண்டுமே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ரெண்டுலேயுமே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய பாதிப்பை பின்னாடி கொண்டு வரும். இது யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் எலிஜிபிள் பண்ணுவாங்க, ரெண்டுமே யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெரிய ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் தான் பெரிய ஸ்காலர்ஷிப். அப்போ நீங்கள் ஒருவேளை அதாவது எஸ்சி கம்யூனிட்டிலே வரீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்சிக்கு மட்டும் எஸ் கொடுங்க,
ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நோ கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, இதை தெளிவாக கொடுத்துருங்க. ரெண்டுலேயுமே எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இல்லை சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் தான், ஆனால் நான் பிசி அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எஸ் கொடுங்க. இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் தான், நான் எம்பிசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் எஸ் கொடுத்துட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்கூல் இன்ஃபோ. இந்த ஸ்கூல் இன்ஃபோ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் வர பசங்க இருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஸ்கூல் இன்ஃபோ வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், என்ன கேட்டகரியில் நீங்கள் படிச்சிங்க சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்கூலில் தான் சிபிஎஸ்சியா இல்லை மெட்ரிக்கா அதெல்லாம் வரும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குது, பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை என்ன சரியா, அதாவது எந்த லொக்கேஷனில் ஸ்கூல் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் நேமு ப்ளஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும், அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் வந்து கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அரசு பள்ளியில் 6 முதல் 12th வரைக்கும் படித்திருக்கீங்களா, இங்கேயும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி. இந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி தான் ரொம்ப முக்கியம் சரியா. 6th-லேருந்து 6th எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சீங்க, எந்த மண்டலம் சரியா. அதாவது இப்போ உங்கள் ஊர் இப்போ வந்து மதுரையாக இருந்துச்சு அப்படின்னா மதுரையில் நீங்கள் எந்த ஏரியா, அதுதான் மண்டலம் அப்படிங்கிறது அர்த்தம். மேலூரா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே சில ஊர்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அலங்காநல்லூரா இல்லை வந்து வாடிப்பட்டியா, அந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி ஸ்கூலு. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா. இதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக் இன்ஃபோ. அகடமிக் இன்ஃபோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், தகுதி தேர்வு வந்து அதாவது 12th நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி போர்டு, எந்த போர்டு சரியா, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், இதுதான் நம்ம படித்தது. ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிபிஎஸ்சி வரும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும் சரியா. பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மார்க் ஷீட்டில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 13 நம்பர் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க, அந்த ரோல் நம்பர். அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த குரூப் படிச்சிங்க சரியா, ஹையர் செகண்டரி எந்த குரூப் படிச்சிங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹையர் செகண்டரி அகடமிக் இல்லைனா ஹையர் செகண்டரி ஒகேஷனல் குரூப்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹையர் செகண்டரி அகடமிக் தான் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கணும். ஒகேஷனல் பசங்க வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் ஒகேஷனல் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் குரூப் கோடு இதிலே வந்துடும். குரூப் கோடுன்னு சொல்லும் போது நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே பயோ மேக்ஸா இல்லை வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸா அப்படிங்கிற விஷயங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி மேக்ஸிமம் டோட்டல் மார்க், அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஒருவேளை இந்த காலம் வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடும். நீங்கள் ரோல் நம்பர் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரோல் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். நோனா நோ கொடுத்துங்க. ஜேஇக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது IMU இந்த எக்ஸாம் IMU CET அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெரைனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் இந்தியன் மெரைன்டைம் யூனிவர்சிட்டி சரியா, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா, இந்த என்ட்ரன்ஸை அதாவது நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கிங்களா அப்படின்னு பார்க்கணும். IMU CET இந்த எக்ஸாம் வந்து மெரைனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்த கொடுக்கணும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எமிஸ் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா இங்கே டைப் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தனியாக அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை, உங்களோட எமிஸ் நம்பர் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் 7.5ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்னாச்சு பார்த்தா கண்டிப்பாக தேவை, அதையும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா இங்கே வந்து கொடுக்கணும். நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து கண்டிப்பாக அவசியம். அதாவது இது யாருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சுட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த
மார்க் ஹையர் செகண்டரியோட மார்க் வந்து மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிரந்தர பதிவன் சரியா, எந்த மாதம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, மேக்ஸிமம் மார்க் வந்து 100, அதுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத மேபி டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா இதை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஷோ ஆகும். ப்ரிவியூவில் உங்கள் நேமு, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு சரியா, பின்கோடு இதெல்லாம் தெளிவாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் எதுவும் தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா சரியா, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கன்டினியூ டு பே கொடுக்காம கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் கன்டினியூ டு பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுங்கிறத பாருங்கள், அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ப்ரிவியூவில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்டினியூ டு பே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் தான் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, எந்த பேங்க் அப்படிங்கிறத பாருங்கள். கனரா பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, HDFC இருக்குது. 250 வந்து பே பண்ணணும், அதை பார்த்துங்க. இதில் பேங்க்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் கடைசியாக ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் சரியா. உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதாவது மை டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் வந்து வருதுல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இல்லை உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை இன்னும் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே வந்துடும். மேக்ஸிமம் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, அதெல்லாம் முடித்த பின்னாடி நீங்கள் அப்ளிகேஷனை இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கடைசியாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேவா, கடைசியாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். 11th மார்க் ஷீட் 11th நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 11th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டை நீங்கள் என்னாச்சு பார்த்தா அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் இந்த இடத்துல நீங்கள் என்னாச்சு பார்த்தா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட என்னாச்சு பார்த்தா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களை அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.